ஓகே, வெல்கம் பேக் டு பேக் பேக் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு பேக் பேக் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து இல்லை அன்னைக்கிட்ட வந்து ஸோ இன்னைக்கு வந்து டே 5 ஃபைனல் டே ஆஃப் கிறிஸ். ஓகேவா? ஸோ வெற்றிகரமாக வந்து கிறிஸ் விளையாண்டு முடிச்சு இன்னைக்கு வந்து 5வது நாள். அவன் விளையாண்ட மாதிரி தலையாடுங்கிறாப்ப. ஓகேவா? ஸோ வந்து அவங்க வந்து சீஃப் கெஸ்ட் பார்ட்டியை வந்து ஆமா கோலாகலம் ஆக்குறதுக்காக நாங்க கொலம்பியால இருந்து வர வச்சிருக்கோம். ஓகேவா? நல்லா இருக்கு. அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா இந்த கிளாப் தட்டுற எமோஜை வந்து கமெண்ட்ல எல்லாரும் போடுங்க. எப்படி அந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ரிவீல் பண்ண போறோம். ஓகேவா? அங்க ரெண்டு சேர் வந்து அங்க காலியா இருக்கு இல்லையா? வழக்கம் போல ஒருத்தர் மறைஞ்சு போவாரு. அவர் இப்போ மறைஞ்சு போயிட்டாரு. ஓகே, அவர் வருவாரு. அவர் வர வரைக்கும் இருக்கும். இன்னொன்னு வந்து யாருக்காக இருக்கு அப்படின்னா, ஆமா, அவர் வந்து யாரு அப்படின்னா கிறிஸ்மஸ்னால யார் ஸ்பெஷல் அப்படி கத்துறது இல்ல. யார் அப்படி கத்திட்டு வருவா? யார்? சாண்டா. ஆக்சுவலி சாண்டா ஒரு பாண்டா வரப்போகுது. ஆமா, அதே மாதிரி. ஸோ இப்போ சாண்டா வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நாங்க வந்து கிஃப்ட்ஸ் மாறி கொஞ்சம் டைம் ஆகும். கிஃப்ட்ஸ் நாங்க வந்து மாறி கொடுக்கணும் இல்லையா? அந்த கிஃப்ட்ஸையே எங்க சாண்டா தான் வந்து எங்களுக்காக கொண்டு வர போறாரு. அவர் கேமரா பின்னாடி நின்றுட்டு இருக்காரு, கெட்டப் போட்டு பக்காவா நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் பேட்மேனும் சாண்டாவும். அவர் வந்து மாடர்ன் ஏஜ் சாண்டா. அவர் வந்து எப்படின்னா கீழே பிளாக் கலர் ட்ராக் பண்ணிட்டு பேட்மேன் ஒன்று போட்டு, அதாவது நான் நேற்று என்ன சொன்னேன்னா சிவப்பு கலர்ல ஏதாவது இருந்தா போட்டு வாடான்னு. அவன் அதுலயும் பேட்மேன் வச்சுதான் போட்டு வருவான். நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதுதான் வந்து அவன் பண்ணிருக்கான். ஆமா, ஓகேவா? சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்மளோட இவங்க வந்து உள்ள வருவாங்க. சாண்டா வந்து உள்ள வருவாங்க. எனக்கு யாரு ஆம்பளை ப்ரொபோஸ் பண்ண சீட்டு கொடுத்தது, மீதி டாஸ்க்ல யாரு எனக்கு கொடுத்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆமா, சோ இப்போ வந்து அதையும் லைனா ரிவீல் பண்ணலாம். அது எப்போ ரிவீல் பண்ணலாம்னா கிஃப்ட் கொடுக்கும்போது ரிவீல் பண்ணலாம். ஆமா, அவங்க வாங்கின கிஃப்ட் அவங்க கைக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அவங்க மாறி ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி கிஃப்ட் கொடுப்போம். அப்போ வந்து அது ரிவீல் ஆகும். மேரி கிறிஸ்மஸ் ஏதோ ஒண்ணு அதை சொல்லி கொடுக்கும்போது ரிவீல் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து யார் வந்து யாருக்கு இது பண்ணா என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்க போகுது. மறைஞ்சு போனவர் வந்து எங்க ஃப்ரேம்ல, ஆமா ஃப்ரேம்ல வந்து வந்துட்டார். ஓகேவா? மந்திரம் போறதுக்கு முன்னாடியே வந்திருப்பாரு, ஆனா வந்துட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தா அவர்களை வந்து வர வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து மாடர்ன் டே கிறிஸ்மஸ் தாத்தா. ஓகேவா? ஆமா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு கலவையா வந்து வரப்போறாரு. ஓகே, இப்போ நம்மளுடைய கிறிஸ்மஸ் தாத்தா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். என்ன பண்றீங்க தாத்தா? 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனீங்க? நீ பார்க்கவே இல்ல. இங்க கேமரா அப்படியே திரும்பி வந்துட்டு சொல்லு. வைத்தியக்காரமா நெதர்லாண்ட்ஸ்ல நாடா போயிட்டு எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்ததா இல்ல, நான் கொஞ்சம் தடுமாறிச்சு. சென்னைக்கு போடலான்னு இருந்தான், வரல. ஆறுதல் பரிசு நான் வந்து வச்சுக்கோ, எல்லாம் கொடுத்துடலாம்.
தாத்தா கேமரா ஓகே கன்ஃபியூஷனா இருந்துச்சு நான் கேட்கணும்னு இருந்தேன். இந்த கண்ணாடி வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணிச்சு நடுவுல. ஓகே பேச பேச வாயில இருந்து பனி பறக்கிற மாதிரி தாடி பறக்குது. இப்ப பாத்தீங்கன்னா உங்க கஷ்டம் ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா, தாத்தா வந்திருக்கேன்ல. ஏய் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அப்பத்துல இருந்து நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் இரி எல்லாரும் ஒரு நிமிஷம். அதை யார் யாரு கொடுக்கணும் நான் மறந்துருப்பான். அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, அதான் இல்ல. நான் வந்து இந்த மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னடா இது இது ட்ரெஸ் குத்திக்க நேரமா வச்சு தாத்தா எங்க அக்கா அது கொடுப்ப அதை இங்க கொஞ்சம் லைட்டா அதாவது பாத்தீங்கன்னா இது யாருக்கு தரணும்னா ஏய், யாரு கொடுக்கணும் சொல்லு தாத்தா. இது நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா நம்ம இங்க உட்காந்துக்கிறோம். அவங்க கண்டுபிடிச்சேன் மக்களே, யாருக்கு கொடுக்கணும்னா சாதனுக்கு கொடுக்கிறோம். தாத்தா இவ்வளவு நேரம் கேப் விடுறது யோசிக்கிறதுக்கு தானே. இல்ல மத்தவங்க ரியாக்ஷன் பாக்குறதுக்கு. யாரு கோவப்படுறாங்களோ அவங்க gift கொடுக்கறதுக்கு. ஓகே, நம்ம அடுத்து வந்து இது யாருக்குன்னு சொல்லப்பா எனக்கு. எனக்கு உங்க தப்பு இல்ல தாத்தா, இப்பதான் கொண்டு முன்னாடியே வச்சது பையில. ஓகே வெயிட் பண்ணுங்க. இன்னொன்னு நான் வந்து என்னுடைய gift பைக்குள்ள இருந்து கை விடுறேன். கை விட்டு வெளியே எடுத்து பார்த்தா இது இருக்கு. என்ன எல்லாம் ஒரே பையா இருக்கு, யாருக்கிட்ட நான் கொடுப்பேன். வெள்ளை கலர் பை வந்து இவனுக்கு கொடுனாங்க. இங்க 5-6 வெள்ளை கலர் பை இருக்கு. நான் என்னத்த சொல்லுவேன், நான் கலர் மட்டும் அது திறந்து பார்த்தா தெரியும். உனக்குதான். நான் எதுக்கு இருங்க, நான் எதுக்கு குடுக்குறேன், அவங்க குடுக்குறாங்க, நான் எதுக்கு வந்து நீ கொடுக்கணும்லடா. ஓகே, இது வந்து நான் வந்து யாருக்கு குடுக்குறோம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, அதனால கொடுத்துருவாங்க கரெக்டா. நீங்க வந்து என்னோட கருப்பு சில்க்கு பார்க்க போறீங்க. அந்த சில்க வந்து ரொம்ப நாளா போன வீடியோ லேடி கிட்ட போட்டான்ல, ரொம்ப நாளா வந்து கருப்பு சில்க்கு குடுக்கணும்னு அதை தாத்தா அப்படியே சும்மா அந்த இடுப்பை பார்க்கணுமே நீங்க. ஏய் நீ கிறிஸ்மஸ் தாத்தாடா. ஓகே, அதாவது பேராண்டிகளா இல்ல சாண்டா கிளாஸும் ஒரு ஆண் தான். நானும் ஒரு ஆண் தானே. சொல்லுங்க இங்க பா, நான் வந்து அவனுக்காக ஸ்பெஷலா வந்து இது கொடுத்திருக்கேன் பாருங்க. இல்லையா? இல்ல இப்போ கடைசியில ஒண்ணுதான், அதுக்கு அவருக்கு தான் கொடுக்கணும். ஆனா அதுக்கு ஒன்று பேசுவாங்க. அவரு இவரு இந்த கிஃப்ட் நான் யாருக்கு வாங்கினேன்னா, ஏய் சைலண்டா இருக்கு, சைலண்ட். இந்த கிஃப்ட் நான் யாருக்கு வாங்கினேன்னா, இல்ல முதல்ல ஒரு நிமிஷம். இது நீ மத்தவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் இல்ல தாத்தா. நீ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற, அவங்க மாறி கொடுத்துக்க போறாங்க. ஏன் அன்னைக்கு அப்பெல்லாம் சொல்லல. இது யாரோ குத்துக்குறாங்க, குத்துல தாலுக்கா கை தட்டுங்க. ஓகே, இங்க பாருங்க, நான் வந்து பல 1000 கிலோமீட்டர் தள்ளி நான் வந்திருக்கேன். மான் வந்து அந்தமான்ல விட்டு வந்துட்டேன். நான் ஒண்ணு பேசியிருந்தேன் நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு அந்த 2 செகண்ட்ல கண்டென்ட் யோசிச்சு பேசினான்னு வரும்போது இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்பா எங்க அக்கா என்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே எல்லாரும் கேளுங்க. அவளை எதுக்குடா கூப்பிடுறீங்க, எதுக்கு கூப்பிடுறீங்க மக்களே? நீங்க வந்து நீங்க நிறைய வாட்டி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. இத்தனை நாள் நீங்க சட்டையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கோம் நான் யாருன்னு. நீங்களே பேசுங்க, அப்படிலாம் இல்லன்னு பேசணும் நீங்க. சோ கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. நீ கடைசியா நீ தனியா பாடுமா, கேமரா வச்சு ஒரு ரூம்ல உட்காந்து பாடு. தாத்தா பாடுவாருமா அந்த தாத்தா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு,
தேரா தேரா திரைகளே தாத்தா போனே என் கையில பாட்டு பாடுடா அவளை. தாடா தாடா கண்மணிகளே தேரா தேரா கண்மணிகளே. நான் கேட்டது ஜிங்கிள் பெல் அவனுக்கு கொடுத்தது தாத்தா பாட்டுன்னு எங்களுக்கு இதான் இல்ல. சரி, அனிருத் பாட்டு ஒண்ணு பாடு. தாத்தா வரானே தெற்கு கூட போறாரு தாத்தா எனக்கு லிரிக்ஸ் தெரியாதுடா பாடுங்களா கூட சேர்ந்து அவ்வளவுதான். அவ்வளவு ஓகே. இந்த 3 பேர் நம்ம பெல்ல வச்சிரலாம்டா. முடிஞ்சுதா முடிஞ்சுதா முடிஞ்சு பாட்டு முடிச்சு பாட்டு. சரி இப்போ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட்ஸை வந்து ரிவீல் பண்ணட்டும். அதாவது gift கொடுக்குற மூலியமா நான் தான் உங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்றத தெரிவிப்பாங்க. முதல்ல எனக்கு ஓகேவா? நம்ம கடைக்குட்டி நம்ம தம்பி கிட்ட இருந்து போயிடலாம். இல்ல நம்ம வந்து ஃபார்மேஷனாவே வருவோம். ஓகேவா? ஆமா. ரித்திக் ஏய் நீ பல்லு வளர்க்க மாட்டியாடா? அண்ணா தான் பல்லு வளர்க்க. இது எனக்கு புரியல. அக்கா வந்திருக்கேன்டா வயசு. இல்ல இப்போ நாங்க வந்து இப்படி வளர்க்க போறோம். அதனால வந்து ரித்திக் வந்து கொடுப்பாங்க. யாரு கொடுக்கணும்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. சாலமோனுக்கு பன்னீர் பன்னீர் Hey, சாலமோன். அவன் ஆம்பளை டாஸ்க் கொடுத்தான். நீ குடுமா நீ யாருக்குமா கொடுப்ப? அவரு அரிய எல்லாரும் சிம்பான்சி. பாரு, பாரு. கேட்டிங்களா சவுண்ட்? அதாவது என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் போக முடியாது. ஆமா அதனால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் டிஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூப்பர். தேங்க்ஸ். முத்தமுத்துரு. ரொம்ப நல்லா இருக்கு. அது நான் பண்ண மாட்டேன். அப்படி நான் பண்ணிருக்கேன். இப்படி போனாதான் கரெக்டா இருக்கும். சரி ஓகே. நான் யாரு கொடுக்கணும்னா தெரியும் எல்லாருக்கும் பக்கத்துலயே உட்காந்துருக்கானே எருவும் மாடி இவனுக்கு தான். இந்த மேரி கிறிஸ்மஸ். இருங்க நான் எனக்கு மட்டும் தான் பேக்கிங்ல வந்திருக்கு. அதுவும் வந்து பொட்டலம் அடிக்கிற மாதிரி படிச்சு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஜிப் இருக்கும் இங்க. ஒரே இது பக்கா நல்லா இருக்குடா. ஆக்சுவலி ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே போட்டா சூப்பர் சூப்பரா காம்பினேஷன் இருக்கும். காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஆமா கிறிஸ்மஸ் அன்னைக்கு போடுங்க. இன்னைக்கு தான் கிறிஸ்மஸ். ஓகே இப்போ நான் வந்து கொடுக்கணும். ஓகேவா? நான் வந்து யாருக்கு இத்தனை நாளா டாஸ்க் கொடுத்திருந்தேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ கண்டிப்பா அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார் ராயப்பன் அவர்களே, இதுதான் உண்மையான ஆமா. உண்மையான சாக்கு. ஏன்னா ஆக்சுவலி 4 நாள் விளையாடும் போது யாருக்கும் தெரியாது. 4வது நாள் வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவனுக்கு சூப்பரா பண்ணிக்கிட்டானுங்க. இவனுக்கு gift வாங்குறான். ஆமா இவன் வந்து ஒரு டிஷர்ட் வாங்கி வச்சிருந்தான். ஓகேவா? அது வந்து என்ன பண்ணிட்டான், அதான் 4 நாள் முடிஞ்சிருச்சு இல்லன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போயிட்டு தம்பி உனக்கு சைஸ் பத்து தான் போட்டு பார்ப்பான்னு கொடுத்துட்டான். அதான் டாஸ்க் கொடுத்துட்டு இவன் போட்டு பார்த்து பத்தலன்னு இவனுக்கு 2 பேரும் ஷாப்பிங்க்கு போனானுங்க. எனக்கு அப்போ ஒண்ணு தோணுச்சு. ஆமா நம்ம ஏன் இவருக்கு இங்கே கிஃப்ட் வாங்கிட கூடாதுன்னு இந்த பூதேவி அங்கேயே இவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருச்சு. இப்படிதான் வந்து இவனுக்கு கிறிஸ்மஸ் விளாண்டு இருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி எனக்கு இவ இது கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா இருக்கலே பெரிய சர்ப்ரைஸ் வந்து அவருக்கு தான். ஏன்னா அவருக்கு யார் டாஸ்க் கொடுக்குறாரு. ஆமா கேம் ஒரிஜினலா விளையாடு. அவர்தான். ஆமா ஏன்னா நாங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா என்ன விஷயம்னா சாதனை எனக்கு கொடுக்குறான்னு ஊருக்கே தெரியும். ஆனா அவருக்கு எப்படி தெரியலன்னு தான் எனக்கு தெரியல. இவங்க 2 பேருக்குமே வந்து எதுவுமே தெரியாது. 2 பேருமே சீஃப் கெஸ்ட் அப்படின்றாங்க. ஓகே அண்ணா அன்பாக்ஸ் பண்ண போறதுன்னா பாருங்க ஜோரா கேட்டுங்க. It's a wheel. அந்த Bluetooth speaker. மாட்டி ஃபாஸ்டா வரியான்னு பாக்குறேன். ஏய் ப்ளீஸ் யாரும் சிரிக்காது. அதுக்கு நான் ஃபாஸ்டா கிளம்ப. சிரிச்சிட்டேன்டா நானு. வாவ். இவ்ளோ பெரிய வீலாடா அது. ஆமா ஹெவியான பேஸ் இருக்கு இதுல. நைஸ். உருட்டி விடுவோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பின்னாடி என்ன சூப்பரா இருக்கு. ஆனா நான் இருக்க இடத்துல எதுக்கு ஸ்பீக்கர் இருந்தா எனக்கு புரியல. நான் ஒரு பெரிய ஸ்பீக்கர். ஏய் நைஸ். பாத்துக்கோங்க. பண்ணி. என்னது? ப்ளூடூத் நம்ம அப்புறம். ஓகே. அடுத்து போவோம். பன்னீர் கொடுத்துருங்க. இப்போ என்னன்னா சொல்லியாச்சுடா யாரு 2 நாள் வரவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து டாஸ்க் வந்தேன். யாரு எனக்கு டாஸ்க் கொடுத்தா? கால் பண்ணி அவர் கொடுத்தாரு தெரியல. பட் இருந்தாலும் கால் பண்ணி அவர் தான் கொடுத்தாரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க பாருங்க. தேடி வாங்க. அவர் தான் சொன்னாரு என்ன வேணும்னு. நைஸ்
சர்ப்ரைஸ்ல லாஸ்டா வந்து ராய் பண்ணனா சோ ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் அவர் யாரு கொடுக்க போறாரு. மிச்சம் இருக்கிறது ஒரே ஆள் தான். சோ அதனால எனக்கு தான் ஏன் அதுனா நான் தான் டோரா, அதனாலதான் பேக் 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 பேக். ஆமா சேனலை வந்து ரீப்ரசென்ட் பண்ற மாதிரி என்னோட பேக்ல இப்போ ஒண்ணுமே இல்லையே, ஆனா ரீப்ரசென்ட் பண்ற மாதிரி பேக் பேக்கை வந்து அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. நைஸ் நைஸ். இதுல என்ன ஒரு விஷயம்னா ராயப்பண்ணா வந்து இப்ப லாஸ்டா உள்ள என்ட்ரானார் இல்லையா, அப்போ வரைக்கும் வந்து சாதனுக்கு தெரியாம சில விஷயத்த கொண்டு வந்தாரு. ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ஷூக்குள்ள வச்சாரு. அவ லிட்டரலி வெளியே வந்துட்டு ஷூவை பார்த்த உடனே இதுக்குள்ள பேப்பர் வச்சா கண்டிப்பா ராயப்பண்ணாவதான் இருக்கும். ஆனா இல்ல ஆனாலும் வந்து நான் வந்து சமாளிச்சு மெயின்டைன் பண்ணி அவர் இல்லன்னு சொல்லிதான் அப்படியே ஓட்டி கொண்டு வந்தோம். கொண்டு வந்தாரு, திரும்பி என்ன பண்ணாரு, திரும்பி நான் வெளியே சும்மா ஐயோ இது கத்துது தெரியுங்க. இல்ல சத்தம் அங்க இருந்து வந்தோன்னா நான் எங்கடா சவுண்ட் வருது பாக்குறேன். இதுல 1 2 3 4 அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் பயங்கரமா இருக்கு. ரெண்டு பாட்டில் வைக்கிறதுக்கான பாட்டில் தான் இல்ல. சரியான அண்ணா அப்ப பாட்டில் உள்ள வைக்க லேப்டாப் இந்த பர்ஸ் வாங்குனா உள்ள ஒரு காசு போட்டு கொடுப்பாங்க. அவ அதுதான்டா லேப்டாப் வச்சு தான் கேக்குறாடா. லேப்டாப் வச்சு தான் கேக்குறா. உள்ள வைக்கிறதுக்கு பொருள்லாம் யார் கொடுப்பா? இதுல சரி லேப்டாப் சரி ஓகே இரி ஓகே. இப்ப எல்லாருக்கும் கிஃப்ட் வந்து முடிச்சாச்சு ஓகேவா. ஆனாலும் நம்மளோட 2 சீஃப் கெஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம ஏதாவது தரணும்ல. அதனால வந்துட்டு அவங்க இல்ல அவங்களுக்கும் வந்து கிஃப்ட் இருக்கு. நீங்க உங்க வேஷத்தை கலைச்சிருங்க, ரிவீல் பண்ணுங்க. கேமரா விக்ரம் கிட்ட போயிடு, கேமரா கிட்ட போயிடு. என்ன சொல்றானா பசிக்குது நக்குறதுக்காச்சும் ஏதாவது தாங்கன்னு கேக்குறான். ஸ்லோ மோஷன் பசிக்குது சாப்பிடு சொன்னா லா 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 டுடனீனோட. இப்போ வெறும் வயிறு தான் தெரியும். 360 டிகிரி கேமரா இப்போ வந்து என்னன்னா அப்பு கமலா மாறிட்டாப்ல வேற அவர் வெறும் சாண்டா கிளாஸ் மட்டும் இல்ல, எல்லா விதமான ரோலையும் அவர் ப்ளே பண்ணுவார். ரோல் ப்ளே பண்ணுவார். ஐயோ ஓகே இப்போ வந்து ஓகே இப்போ ஆமா சீஃப் கெஸ்ட் மோமோக்கும் வந்துட்டு ஆமா சாண்டா கிளாஸ்க்கும் அந்த ஏலியனுக்கும் வந்து நம்ம கிஃப்ட் தரப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காயத்ரிக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துடலாம். இந்தாங்க என்னங்க இது உங்களுக்கான கிறிஸ்மஸ் கிஃப்ட். இது லிஸ்ட்லயே இல்லையங்க இது. ஓகே இப்போ வந்து நம்ம சாண்டா கிளாஸ்க்கு ஒன்று கொடுக்க போறோம் ஓகேவா. இது வந்து சாண்டா கிளாஸ் வந்து எதிர்பார்க்கவே மாட்டாரு இப்படி ஒரு கிஃப்ட் நமக்கு யாராவது தருவாங்களான்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் தான் சாண்டா கிளாஸ் கொடுத்தோம். ஆமா அவனை பார்த்தா வந்து எல்லாருக்கும் பாண்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றதுக்காக பாண்டாவே நாங்க பேண்டா கிளாஸ் ஆகுது. பாண்டா கிளாஸ் இல்ல இதுல வந்துட்டு அந்த பாண்டா வந்து நிறைய மேஜிக் பண்ணும். ஓ பேசுமா அந்த மாதிரி பேசாது, நான் தான் பேசுவேன். டொங்குன்னு வச்சு சத்தியமா அழகா இருக்குங்க. ஃபேஸ் கிட்ட வச்சுக்காரு. உங்கள சாண்டா கிளாஸ் எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. மூஞ்சே மாறிடுச்சு. இருங்க ஒரு ஜூம் பண்ணு போய்க்கலாம். என்னடா அது இப்படி? அது ஆஃப் ஆயிடுச்சுடா. இரு என்னடா உண்மையில பொறுமையா தட்டுற? அழகா இருக்குடா இது. பொறுமையா தட்டு. அழகா இருக்குடா இது. ஐயோ யாரு இது வாங்க ஐடியா சாதன் தான் நினைக்கிறேன். முஜியா எனக்கு இன்ஸ்டால வந்துச்சு. ஐயோ thank you so much. ஒரே லவ்வாயிட்டா. அழகா இருக்கு சாம. அப்படி பண்ற இன்ஸ்டால் பண்ற நீ இன்னொன்னு கூடுறா. இல்ல செமையா இருக்கு. அதக இதெல்லாம் என் ஆளு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன். அவ கொடுப்பா. மொத்தத்துல வந்து எல்லாரும் நீ என்னடி தனியா பெர்ஃபார்ம் பண்ணுகிற மைக்க வாங்கிட்டு இப்ப நான் அதை மட்டும் உனக்கு ஹெட்செட் போட்டு காட்ட வைக்கிறேன். செத்துறப்ப இல்ல அவங்க பயத்தை பாரு. ஹெட்செட்ல வாய்ஸ் கேட்பேன்னு
அவ பயப்படுறாலும் நீ நல்லா பண்ற. சரி ரைட் 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 ஓகே. ஸோ மொத்தத்துல வந்து இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஏய் இப்போ வா பாட்டு பாடுறோம். டேய் இருங்கடா, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும்டா. நாங்க பாட்டு பாடிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இல்ல நான் என் கடமையை முடிச்சுக்கிறேன். அதாவது எல்லாரும் வந்து விளையாண்டு முடிச்சாச்சு, எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து எண்டுக்கும் வந்தாச்சு. ஓகேவா? சோ யாராவது வந்து இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 4 வீடியோ இருக்கு. ஓகேவா? டே 1ல இருந்து அப்படியே கண்டினியூஸா டே 1ல இருந்து கண்டினியூஸா வரும். ஓகேவா? 1 2 3 4 4 வரும். அதுக்கப்புறம் இதை பாருங்க, அப்பதான் அது தெளிவா புரியும். பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமா லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, இதுக்கப்புறம் அவங்க பாட்டு பாடி முடிப்பாங்க. ஆமா. ஓகே ஓகே. 1 2 3 4. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. La 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 la. La 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 la. La 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 la. அடுத்த டியூன் பாட்டு ஸ்டிக் ஆயிடுச்சு. Dashing through the snow in a one-horse open sleigh. All the way, turn up the like a pretty light. எல்லாரும் பாருங்க. Jingle bell, jingle bell, jingle all the way. Oh, what fun after one-horse open sleigh. Hey, சொல்லுங்கடா. Hey, jingle bell, jingle bell, jingle all the way. Oh, one-horse open sleigh.